எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எப்படி இருந்துச்சு பேப்பர்? ஈஸியாக தான் மேம் இருந்தது. பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம். 1 மார்க் மட்டும் ஒன்று தப்பாயிடுச்சு, மிச்சம் எல்லாமே கரெக்டு. கொஷின்ஸும் நீங்கள் கொடுத்தது தான் வந்துருந்துச்சு, எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சூப்பராக பண்ணியிருக்கேன். 1 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, 2 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எக்ஸாம் வந்து கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது மேம். எங்களுக்கு இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் ரொம்ப கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, எல்லாம் படித்த கொஸ்டின் தான் வந்துச்சு. எக்ஸாம் பேப்பர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. 1 மார்க் தவிர மீதி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. தமிழ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. தமிழ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். தமிழ் எக்ஸாம் வந்து ஈஸியாகவே இருந்துச்சு. 1 மார்க்ஸ்லாம் வந்து டியூஷனில் கொடுத்த சக்தி கைட்லேருந்து தான் வந்துருந்தது. அதனால தான் நான் வந்து நல்லாவே 1 மார்க்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். பேப்பர் ஈஸியாக தான் மேம் இருந்தது. 1 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. தமிழ் எக்ஸாம் வந்து நான் கஷ்டமாக 12th வந்து ஈஸியாக கேட்டதுனால 11th வந்து கஷ்டமாக கேட்பாங்க நினச்சிருந்தேன். ஆனால் 11th வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. வந்து கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு தமிழ் எக்ஸாம் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. 1 கொஸ்டினில் கொஞ்சம் இன்டீரியர் 5 கொஸ்டின் இன்டீரியர் கேட்டிருந்தாங்க. 1 மார்க் மட்டும் டஃப்பாக இருக்கும். ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லா தான் பண்ணுவோம், எல்லாம் அட்டன் பண்ணுவோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. எக்ஸாம் டஃப்பாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் கஷ்டமாக பார்த்ததை விட ஈஸியாக தான் இருந்தது, நல்லா தான் எழுதியிருக்கேன். தமிழ் பேப்பர் வந்து ஈஸியாக தான் மேம் இருந்தது. 1 மார்க் மட்டும் சில கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக தான் இருந்தது. 1 மார்க்ஸ் மட்டும் ஒரு 3-4 தப்பாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரையும். 1 மார்க்ஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. அதில் வந்து ஒரு 3 மார்க் கிட்ட போகுது. பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. 1 மார்க்ஸ்லாம் 3 தப்பாயிடுச்சு, மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் எழுதிட்டா. பேப்பர் சார் ஈஸியாக தான் இருக்கும்னு சொன்னார். அதேமாரி பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் வந்துச்சு. பேப்பர் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு மேம். எழுதுகிற மாதிரியே இருந்தது. டஃப்பாக கேட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இல்லாமல் போனேன். ஆனால் வந்து அவங்க சார் வந்து இன்சுலேட்டர் வந்து அந்த போஸ்ட் மாதிரி இருக்கிறத பிரிக்கும் போது கொஞ்சம் திக்குன்னு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டில் பேப்பர் கொடுத்தாங்க, சைன் பண்ணோம். பேப்பர் பிரித்து பார்த்தேன். நம்ம டியூஷனில் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் சார் கொடுத்த மெட்டீரியல் இருந்தது எல்லாமே கேட்டிருந்தாங்க. நெடுவினாலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டியூஷனில் வச்ச டெஸ்ட்டில் கொடுத்த கொஷின்ஸே வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. எல்லாமே கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கேன். 1 மார்க்கில் மட்டும் 1 மிஸ் ஆயிடுச்சு மேம். மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன். 1 மார்க்ஸ் ஈஸியாக தான் இருந்தது. எனக்கு 1 மார்க்ஸில் 2 மார்க் போயிடுச்சு. அந்த 7x4 அப்படி அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே ஈஸியாகவே இருந்துச்சு. அதுவும் அந்த அணி வந்து 6 அணி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து மட்டும்தான் அவங்க கொடுத்தது மட்டும்தான் வந்து ஈஸியாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். எனக்கு வந்து நெடுவினா மட்டும் தெரியல மேம், மற்றபடி டியூஷனில் கொடுத்த எல்லாமே வந்துச்சு. புணர்ச்சி பகுப்பதம்லேருந்து எல்லாமே டியூஷனில் சொன்னது தான் வந்துச்சு. நெடுவினா மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, மற்றபடி எல்லாமே ஓகே தான் மேம். மிஸ் டியூஷனில் சொன்ன புணர்ச்சி விதி பகுப்பதம் எல்லாமே அப்படியே வந்தது. 1 மார்க் சார் சொன்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம். ஒன்றே ஒன்று தான் தெரியாமல் இருந்தது, ஒன்றும் இல்லை. சார் சொன்ன ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணனால எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஒரு பேஸ் மார்க் 3 மார்க் தந்தாங்க, அது கொஞ்சம் லக்கு மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணேன். அதில் திருக்குறள் கூட லாஸ்ட்ல செயல்னு கொடுத்துருந்தாங்க. அது கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருந்தாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி செங்கயல் அப்படின்ட்டு புணர்ச்சி கேட்டிருந்தாங்க. அதோட ஸ்பெல்லிங்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்த 1 மார்க்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் 1 மார்க் மட்டும் டஃப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருந்த மெட்டீரியல் இருந்த கிராமர்லாம் வந்துடுது, அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எதையும் ஒமிட் பண்ணல. 1 மார்க் மட்டும்தான் கொஞ்சம் ஆயிடுச்சு, மற்றபடி எல்லாத்தையுமே கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் செக் பண்ணதில். ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே எல்லாமே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். மார்க் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணிக்கலாம். எல்லா கொஸ்டினும் முடிஞ்ச அளவுக்கு அட்டென்ட் பண்ணிட்டேன். டியூஷனில் கோச்சிங் கொடுத்ததும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எக்ஸாம் எழுதுறது. எக்ஸாம் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் 2 இன்சைட் 1 மார்க் மட்டும் எனக்கு தப்பாயிடுச்சு, மற்றபடி 95, 96. 1 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு 3 மட்டும் புக்கிங் சைடெலாம் கேட்டிருந்தாங்க. அந்த 3 1 மார்க்ஸ் தெரியல மேம். அப்புறமா கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு மார்க் எடுக்க வாய்ப்பு. மற்றபடி எல்லாமே கரெக்டாக எழுதிட்டேன். 1 மார்க்கில் ஒரு 8 மேம், எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருந்தது மேம். இன்னைக்கு நெடுவினா 3 நெடுவினா 2 தெரியும் மேம். லாஸ்ட் ஒன் தெரில மேம். அது மட்டும் ஒன்று எப்படியா மேனேஜ் பண்ணிட்டேன். 1 மார்க்கில் 2 தப்பாயிடுச்சு மேம் எனக்கு. ஈவினிங் கோச்சிங் கொடுத்தாங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? அதில் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்து. டீட்டெயில் எல்லாமே அதுலேருந்து தான் மேம் எடுத்து. அணி மனப்பாட பார்த்தலாம், அது எல்லாமே அதில் கொடுத்துருந்தது தான் மேம்.
1 மார்க் ஸ்டிக் சார் சொல்லியிருந்தாங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? அதுதான் மேம் ட்ரை பண்ணேன். அந்த ஒன்றுத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அது ஒன்று தப்பாயிடுச்சு. மிச்சம் ரெண்டு கரெக்டாக இருந்துச்சு. டே அண்ட் ஈவினிங் இங்கே எங்களுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சில ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் எல்லாம் சார் கொடுத்தாங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை வச்சு தான் தமிழ் எக்ஸாம் எழுதிட்டே வந்திருக்கேன். மார்னிங்கும் ஈவினிங்கும் டியூஷன் வரது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் டியூஷனில் மெட்டீரியல்லாம் கொடுத்துட்றாங்க, அதுலேருந்து தான் பாதி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஈஸியாக இருந்துச்சு. எல்லாரும் 1 வேர்ட்ஸ் கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அகாடமியில் வந்து சக்தி ஒரு பப்ளிஷன் கொடுத்தாங்க, 10 கொஷின் பேப்பர். அதில் இருக்கிறது அப்படியே வந்து இருந்தது 1 வேர்டு. அதை பார்க்க சொல்ல அவங்க ரிவிஷன் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே டக் 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 கிளிக் பண்ணிட்டு வந்துட்டேன். டே அண்ட் ஈவினிங் கோச்சிங் கொடுத்தது கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து எக்ஸாமுக்கு போகிற லாஸ்ட் மினிட் வரைக்கும் பயப்படவே இல்லை மேம். சுத்தமாக பயமே இல்லை. போய் உட்காந்ததுக்கு அப்புறமா எனக்கு சுத்தமாக பயமே இல்லை. ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளோவில் எல்லாத்தையுமே கடகடகட எழுதிட்டு வந்தேன். ஏன்னா எல்லாமே டியூஷனில் திருப்பி 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 டெஸ்ட் எழுதுனதுனால நான் கடகடன் ஆன்சர் மட்டும் பார்த்து ஃபுல்லாக எழுதிட்டேன் மேம். டெய்லியும் ஈவினிங்கும் மார்னிங்கும் கிளாஸ் இருந்தது மேம். ஈவினிங் கிராமர் கிளாஸ் எடுத்தாங்க, அது நல்லா இருந்துச்சு மேம். சார் கொடுத்த 1 மார்க் ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வச்சு தான் நிறைய எழுதினேன். கோச்சிங்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. அதில் எல்லாமே ஈஸியாக இருந்தது. திருப்பி திருப்பி டெஸ்ட் எழுதுனால எல்லாமே ஈஸியாக, ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் பண்ண முடியுது. கண்டிப்பாக நல்ல மார்க் வரும், நல்லா எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன பார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் உரைநடை வந்து ஈஸியாக இருந்தது. மெட்டீரியல் வந்து டியூஷன் கொடுத்துருந்தாங்க, அதுதான் வந்திருந்தது. சார் கொடுத்த 1 மார்க் ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணேன், எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் கொடுத்த மெட்டீரியல் தான் கிராமர்லாம் வந்துச்சு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 1 மார்க்ஸும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. சார் வந்து 1 மார்க்ஸ் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கடுத்து மேம்லாம் எங்களுக்கு ரிப்பீட்டாக டெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. டெஸ்ட் வச்சது தான் எனக்கு வந்து 2-3 கொஷின் எக்ஸாம்லேயும் அதே கொஷின் கேட்டதுனால எழுதி பார்த்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. பிபி அகாடமியில் வந்து கொடுத்த இம்படி ஷீட் மூலம் படிச்சதில் இலக்கண தேர்ச்சிக்குள்ள எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. இலக்கணம்ல ஈஸியாக போய் அட்டன் பண்ணிட்டேன். டே அண்ட் நைட் கொடுத்த அந்த கோச்சிங்கில் இந்த மெட்டீரியல் இருந்தால் அணி எல்லாமே வந்திருந்தது. ஒரு 4 இன்சைட் கேட்டாங்க, அதில் 2 வந்து அந்த மெட்டீரியல் தான் வந்திருந்தது. குருவினா சிறுவினா எல்லாமே அதில் இருந்து தான் அது நல்லா இருந்துச்சு மேம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். அந்த மெட்டீரியலில் இருந்து தான் மோஸ்ட்லி எல்லாமே வந்திருந்தது. அந்த 3 1 மார்க்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் பார்க்காம போயிட்டோம், அதனால தான் அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே அந்த மெட்டீரியலில் படித்தது டியூஷனை சொன்னது மட்டும்தான் வந்தது. அப்புறம் இங்கே மார்னிங்கும் ஈவினிங்கும் படித்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 டைம்ஸ் படித்தோம், இலக்கணமும் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காலையிலையும் ஈவினிங் டியூஷன் வச்சதுனால எல்லா கொஸ்டின்ஸையும் ரிவைஸ் பண்ணி 90 அபோவ் எடுக்கிற மாதிரி நான் இப்போ எழுதியிருக்கேன். காலைல கோச்சிங்கில் புணர்ச்சி அதெல்லாம் பார்த்ததுனால கொஞ்சம் அதெல்லாம் ஈஸியாக அட்டென்ட் பண்ண மாதிரி இருந்தது. 7 மார்க்கில் அதெல்லாம் சூப்பராக எழுதினேன். இதுக்கு அப்ளை பண்ணி பார்த்தேன். சிலது கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு, சிலது கிளிக் ஆகலை. அது மட்டும் தான் செக் பண்ணணும். மற்றபடி ஈஸியாக தான் மேம் இருந்தது. புணர்ச்சி பார்க்கும்போது எல்லாமே டியூஷன் சொன்னது தான் வந்துச்சு. மற்றபடி பேப்பர் எல்லாமே ஈஸி. காலையிலையும் நைட்டு 2 தடவை டியூஷன் வந்து படித்ததுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. படித்த கொஸ்டின் இருந்தால் கூட மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அதை தெளிவாக எழுதணும். 2 மார்க் 3 மார்க்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. 6 மார்க்ஸ் சார் சொன்ன மெட்டீரியல் இருந்தால் மட்டும் புணர்ச்சி வந்து எல்லாமே எனக்கு தெரியாது. பட் டியூஷனில் டே சொல்லி கொடுத்ததுனால அதை எழுதிட்டேன். அப்புறமா எல்லாமே கரெக்டாக எழுதிட்டேன். புணர்ச்சி அது 7 into 2 14 வந்து எல்லாமே அட்டன் பண்ணேன். அது எல்லாமே தெரிஞ்சு டியூஷனில் சொல்லி கொடுத்து தான் வந்துச்சு. மார்னிங் ஈவினிங் சார் கோச்சிங் வச்சது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜெர்மன் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் நல்லா தான் பண்ணேன். ஒரு 1 மார்க்ஸ் மட்டும் தப்பாக பண்ணிட்டேன். ஸோ லைக் 98 இல்லை 97 அது. ஹாய், ஐம் கண்மணி. 11th சயின்ஸ் குரூப் படிக்கிறேன். இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் பப்ளிக் 11th நடந்துச்சு. ஆக்சுவலி நான் டியூஷன் சேர்ந்து 10 days தான் ஆச்சு. இன்றைக்கி பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் எல்லாமே வந்து சார் கொடுத்த மெட்டீரியல்லேருந்து தான் வந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க்குமே எல்லோரும் வந்து டஃப்னு சொன்னாங்க. பட் சார் கொடுத்த மெட்டீரியல்லேருந்து எல்லாமே ஈஸியாக தான் வந்துச்சு. ஐ திங்க் ஸோ நான் ஒன்றே தான் தப்புன்னு நினைக்கிறேன். 13 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டேன். 90 above வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா தான் மேம் எழுதியிருக்கேன். எனக்கு ஒரு 85+ வரும். 90க்கு 85+ வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாமில் நல்லா பண்ணியிருக்கேன். 90க்கு வந்து 80 வரும் மேம். நல்லா பண்ணியிருக்கேன் மேம். ஒரு 85+ வரும்னு எதிர்பார்க்குறேன். 90க்கு 80க்கு மேலே வரும். 85+ வரும். 85+ வரும் கண்டிப்பாக. ஒரு 80க்கு வந்திருக்கும். 80+ வரும். ஒரு 85+ வரும். 100க்கு 90 above எடுக்குவேன்னு நினைக்கிறேன் மேம். 80 above கண்டிப்பாக வரும். 90+ வரும் மார்க். எல்லாமே எழுதுனேன். 70 75+ வரும். 85 above எதிர்பார்க்குறேன். 70 above வந்துடும். 80+ எனக்கு கரெக்டாக 95 96 ஒரு 75. ஒரு 70 இருந்தால் அப்புறம் ஒரு 85 90 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 90 above எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு 85 மேலே கண்டிப்பாக வரும். எனக்கு ஒரு 90+ கிட்ட வரும். நான் 90 above 90 above வந்துடும்.